கருப்பு நிலா என்று அழைக்கக்கூடிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் வாழ்க்கை வரலாறுகளை பற்றியும் நாம் பார்ப்போம். மறைந்த விஜயகாந்த் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பன்முகத்தன்மை கொண்ட விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இவருடைய இயற்பெயர் விஜயராஜ். சினிமாவில் இவர் பெயர் விஜயகாந்த். இவர் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி பிறந்தார். இவரது சொந்த ஊர் மதுரை மாவட்டம் திருமங்கலம். இவரதுடைய மனைவி பெயர் பிரேமலதா. இவருக்கு விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன் என்று 2 குழந்தைகள் இருக்கிறது. இவருடைய தந்தையார் பெயர் அழகர்சாமி நாயுடு. இவருடைய தாயார் பெயர் ஆண்டாள். இவருக்கு திரைத்துறையில் இவருக்கு புனைப்பெயர்களாக கேப்டன், புரட்சி கலைஞர் என்று அன்போடு மக்களால் அழைக்கப்படக்கூடியவர். விஜயகாந்த் தனது ஆரம்பகால பள்ளி படிப்பை தேவகோட்டையில் இருக்கக்கூடிய தி பிரிட்டோ உயர்நிலைப் பள்ளியிலும் மதுரையில் உள்ள நாடார் உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். 10ஆம் வகுப்பு வரை படித்த விஜயகாந்த் அதன்பின் தனது தந்தையின் அரிசி ஆலையின் நிர்வாகத்தை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார். படிக்கும் பருவத்திலேயே இவருக்கு சினிமா மீது ஈர்ப்பு இருந்ததால் சினிமாவில் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு தேடி சென்னை வந்த இவருக்கு 1978இல் இயக்குனர் காஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரம் ஏற்று நடித்து தனது திரைப்பயணத்தை துவக்கியிருக்கிறார். அதன்பின் 1980இல் வெளிவந்த தூரத்து இடிமுழக்கம் என்ற திரைப்படத்தின் முக்கிய வேடமிட்டு நடித்து ஒரு நிலையான இடத்தை தமிழ் சினிமாவில் பிடிக்க முற்பட்டார். 1981இல் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் இவர் நாயகனாக நடித்து வெளிவந்த படம் சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. விஜயகாந்தின் திரைப்பயணத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தையும் தந்தது இந்த திரைப்படம். இதன் பிறகு தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காண்பிக்க நினைத்து அதற்கு ஏற்ற கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து பல வெற்றி படங்களை தந்தார். விஜயகாந்த் தன்னால் குணச்சித்திர வேடமுற்று நடித்தும் வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்த படம் இயக்குனர் ஆர். சுந்தரராஜன் இயக்கத்தில் 1984ஆம் ஆண்டு வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படமாகும். இத்திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற இதனைத் தொடர்ந்து அம்மன் கோயில் கிழக்காலே, தழுவாத கைகள், ஊமை விழிகள் என்று பேர் சொல்லும்படி இவருடைய படப்பட்டியல் நீண்டது. 1991இல் இயக்குனர் ஆர்.கே. செல்வமணியின் இயக்கத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்தான் கேப்டன் பிரபாகரன். இத்திரைப்படம் விஜயகாந்திற்கு 100வது திரைப்படம் என்ற அந்தஸ்தோடு வந்த படம் மட்டுமல்லாமல் இத்திரைப்படத்திற்கு பின்னர்தான் இவருடைய ரசிகர்களும் இவருடைய கட்சி தொண்டர்களும் அன்போடும் மரியாதையோடையும் கேப்டன் என்று அழைக்க ஆரம்பித்தனர். விஜயகாந்த் இதுவரை தமிழ் படங்களில் மட்டும் நடித்துள்ளார். இவரது திரைப்படங்கள் ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டிருந்தாலும் இவரது தமிழ் சினிமாவில் தமிழ் படங்களில் மட்டுமே நடித்துள்ள குறிப்பிடப்படும் பிரபலங்களிலும் இவரும் ஒருவராக இருக்கிறார். இவருக்கு தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் என்ற பட்டமும் உண்டு. இவரது படங்களில் தேசப்பற்று வசனங்கள் மிகவும் அழுத்தமாக இருக்கும். ஊழல், திருட்டு என சட்டவிரோத செயல்களுக்கு இவரின் குரல் திரைப்படங்களிலும் சமூகத்திலும் தொடர்ச்சியாக ஒலிக்கும். விஜயகாந்த் நடிக்கும் படங்கள் பெரும்பாலும் ஊழலுக்கு எதிரானதாகவும் தேசப்பற்றுமிக்க படங்களாகவும் இருக்கும். பெரும்பாலும் இரட்டை வேடம், போலீஸ் மற்றும் இராணுவ வீரர் போன்ற வேடங்களில் நடித்திருக்கிறார். விஜயகாந்த் நடிகனாக மட்டுமல்லாமல் தமிழ் திரைப்பட சங்க தலைவராகவும் இருந்திருக்கிறார். அவர் தலைவராக இருந்தபோது பல கோடி கடன் அடைக்கப்பட்டு முன்னணி சங்கமாக உயர்த்து காட்டினார். சுமார் 35 வருடங்கள் திரைத்துறையில் ஆதிக்கம் செலுத்திய இவர் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் கட்சி ஒன்றை ஆரம்பித்து தனது அரசியல் பயணத்தை துவக்கினார். 2006இல் நடந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் இவருடைய கட்சி 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு அநேக இடங்களில் கணிசமான வாக்குகளை பெற்று திமுக மற்றும் அதிமுகவிற்கு அடுத்த தனிப்பெரும் கட்சியாக உருவானது. இவரது சந்தித்த முதல் தேர்தலில் தனது முதல் களமாக விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட 13,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி வாகை சூடி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2011இல் நடந்த சட்டசபை தேர்தலில் இவருடைய கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 49 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வென்று திமுகவை பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. அதற்கு பின்பு சில நாட்களே கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவிடம் இருந்த கூட்டணியை முறித்து கொண்டு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த சில குறிப்பிடும்படியான திரைப்படங்களை நாம் பார்ப்போம்.
சட்டமொரு இருட்டறை, சிவப்பு மல்லி, நெஞ்சிலே துணிவிருந்தால், பார்வையின் மறுபக்கம், சாட்சி, வெற்றி, 100வது நாள், நாளை உனது நாள், வைதேகி காத்திருந்தால், ஈட்டி, நீதியின் மறுபக்கம், நானே ராஜா நானே மந்திரி, கரிமேடு கருவாயன், அம்மன் கோயில் கிழக்காலே, வசந்தராகம், ஊமை விழிகள், தழுவாத கைகள், தர்மம் தேவதை, சிறைப்பறவை, கூலிக்காரன், நினைவே ஒரு சங்கீதம், உழவன் மகன், சட்டம் ஒரு விளையாட்டு, தெற்கத்தி கள்ளன், பூந்தோட்ட காவல்காரன், நல்லவன், செந்துர பூவே, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், பாட்டுக்கு ஒரு தலைவன், பொன்மனச் செல்வன், ராஜநடை, புலன் விசாரணை, புதுப்பாடகன், சந்தனக்காற்று, சிறையில் பூத்த சின்ன மலர், எங்கிட்ட மோதாதே, சத்திரியன், கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், சின்ன கவுண்டர், பரதன், கோயில் காலை, ஏழை ஜாதி, சக்கரை தேவன், ராஜதுரை, எங்க முதலாளி, செந்துர பாண்டி, சேதுபதி IPS, ஆனஸ்ட்ராஜ், என் ஆசை மச்சான், பெரிய மருது, கருப்பு நிலா, திருமூர்த்தி, காந்தி பிறந்தமன், தமிழ்ச்செல்வன், அலெக்சாண்டர், தர்மச்சக்கரம், உளவுத்துறை, தர்மா, வீரம் வெள்ளஞ்ச மண்ணு, கள்ளழகர், பெரிய அண்ணா, கண்ணுப்பட போகுதையா, வானத்தை போல, வல்லரசு, வாஞ்சிநாதன், நரசிம்மா, தவசி, ராஜ்யம், ரமணா, சொக்கத்தங்கம், தென்னவன், எங்கள் அண்ணா, கஜேந்திரா, நிறைஞ்ச மனசு, பேரரசு, சுதேசி, தர்மபுரி, சபரி, அரசாங்கம், மரியாதை, எங்கள் ஆசான், விருதகிரி போன்ற சிறந்த திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். விஜயகாந்த் 1979ஆம் ஆண்டு அகல்விளக்கு திரைப்படத்தின் மூலம் நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி 2015ஆம் ஆண்டு வரை 150க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவரது நடிப்பையும் நாட்டுப்பற்றையும் பாராட்டி தமிழக அரசு விஜயகாந்திற்கு கலை மாமணி விருது 2001லும், MGR விருது 1994லும், சிறந்த தமிழ் திரை நட்சத்திரத்திற்கான ஃபிலிம்ஃபேர் விருது 2009லும் ஆகியவற்றை இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசும் சிறந்த குடிமகனுக்கான விருதையும் வழங்கி இவரை கௌரவித்திருக்கிறது. நன்றி, வணக்கம். கருப்பு நிலா என்று அழைக்கக்கூடிய